விளையாட்டு வீரர்களுக்கு அன்பு வணக்கம். இந்திய கிரிக்கெட் அணி மீண்டும் ஒரு தடவை T20 உலக கிண்ணத்தை தமதாக்கி இருக்கிறது. அகமதாபாத் மைதானம் இந்தியாவிற்கு ராசி இல்லாத மைதானம் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்க அந்த சாபத்தை உடைத்து எறிந்திருக்கிறது இந்தியா. இந்தியாவை பொறுத்தவரையில் உங்களுக்கு பல விஷயங்களை சொல்லியிருந்தோம். குறிப்பாக நடப்பு சாம்பியன்கள் எதுவும் T20 உலக கிண்ணத்தை வென்றதில்லை என்று சொன்னார்கள். போட்டியை நடத்துகின்ற நாடு T20 உலக கிண்ணத்தை வென்றதில்லை என்று சொன்னார்கள். இது மாத்திரமல்லாமல் டொஸ் வென்று இறுதிப் போட்டியில் இந்த 2010 ஆண்டுக்கு பின்னர் 2007 2009 ஆண்டு T20 உலக கிண்ணங்களை விடுத்து அதற்கு பின்னர் இடம்பெற்ற அத்தனை உலக கிண்ணங்களிலும் எந்த அணி டொஸ் வென்றதோ அந்த அணிதான் உலக கிண்ணத்தை வென்றது என்றார்கள். இப்படி இந்தியாவிற்கு எதிரான கருத்துக்கள் தான் அதிகமாக இருந்தன. ஆனால் இந்த சாபங்கள், இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து இந்திய கிரிக்கெட் அணி அகமதாபாத் மைதானத்திலே வெற்றியை தமதாக்கி இருக்கிறது. 2020 உலக கிண்ணத்தை வென்றதன் மூலமாக இந்தியாவின் கைகளில் 3 2020 உலக கிண்ணங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றன. குறிப்பாக 10வது 2020 உலக கிண்ணத்திலே 3 2020 உலக கிண்ணங்களை இந்தியா வைத்திருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கதாக இருக்கிறது. 14வது ஓவர் நிறைவுக்கு வந்த போதே இறுதி 6 ஓவர்களில் கிட்டத்தட்ட 100 ஓவருக்கு 20க்கும் அதிகமான ஓட்டங்கள் தேவை என்கின்ற நிலை வந்தது. இது ஒரு ஒன் சைட் கேமாகத்தான் இருந்தது என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். இங்கிலாந்து கடந்த போட்டியிலே மிக பெரிய அளவிலே போராடி இருந்தது. ஆனால் இங்கிலாந்து போராடியதனுடைய ஒரு 50% ஒரு போராட்டத்தை கூட நியூசிலாந்து இன்று போராடாமல் விட்டது என்பதுதான் விளையாட்டு ரசிகர்களால், அது எந்த நாட்டு ரசிகர்களாக இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருந்தது. முதல் 2 ஓவர்களுக்குத்தான் போட்டி நியூசிலாந்தினுடைய கட்டுப்பாட்டிலே இருந்தது. அதற்கு பின்னர் பார்த்தால் இந்த போட்டியை பொறுத்தவரையில் முதல் 3 பால் டாட் பால், 4வது ஓவர் வீசுகின்ற போது முதல் 4 ஓவர்களையும் 4 பந்து வீச்சாளர்கள் நியூசிலாந்து சார்பிலே வீசி இருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 4 ஓவர்கள் நிறைவிலேயே இந்தியா 51 ஓட்டங்களை விளாசியது. 3வது ஓவரிலே டஃபிக்கு 15, 4வது ஓவரிலே ஃபெர்கியூசனுக்கு 24 ஓட்டங்கள் என்று சொல்லி இந்தியா சரமாரியாக ஓட்டங்களை குவித்தது. 3வது ஓவரில் 15, 4வது ஓவரில் 24, 5வது ஓவரில் 21 என்று சொல்லி ஓட்டங்கள் குவிக்கப்பட 5 ஓவர்கள் நிறைவில் 72 ஓட்டங்களை இந்தியா பெற்றுக்கொண்டது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. 5 ஓவர்களில் 72 ஓட்டங்கள் என்று சொன்னால் எதிரணியினுடைய வீரர்கள் எந்தளவு தூரம் தடுமாறியிருப்பார்கள் என்று சொல்லி பாருங்கள். அதிலே 8 ஒயிட் பால்கள் வீசப்பட்டன. லைனல் லெந்திலே மிக மோசமான தவறுகளை நியூசிலாந்து வீரர்கள் செய்தார்கள் என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். மேட் ஹென்ரியை பொறுத்தவரையில் அந்த ஓவரில் 21 ஓட்டங்களை 5வது ஓவரில் விட்டுக் கொடுத்திருந்தமையும் கவனிக்கத்தக்கது. அபிஷேக் சர்மா 18 பந்துகளிலே 50 ஓட்டங்களை விளாசினார். இந்தியா 6 ஓவர்கள் நிறைவிலேயே 92 ஓட்டங்களை பெற்றது. விக்கெட் இழப்பின்றி 7.2 ஓவர்கள் நிறைவிலேயே 100 ஓட்டங்களை இந்தியா பெற்றிருந்தது. 10 ஓவர்கள் நிறைவில் 122க்கு 1, 11.3 ஓவர்கள் நிறைவில் 150க்கு 1 என்கின்ற அடிப்படையில் இந்தியா வலுவான நிலையில் இருந்தது. அதுவும் அபிஷேக் சர்மா இன்று ஆட்டமிழந்து சென்றதற்கு பின்னர் 2வது விக்கெட்டிலே இணைப்பாட்டம் சேர்ந்த இஷான் கிஷானும் அதே போன்று சஞ்சு சாம்சனும் அபாரமாக ஆடினார்கள். இருவரும் 45 பந்துகளில் 100 ஓட்டங்களை விளாசினார்கள். 15 ஓவர்களில் இந்தியா 203 ஓட்டங்களை பெற்றது. 1 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் முதல் 2 ஓவர்களுக்கு போட்டி கட்டுப்பாட்டிலே நியூசிலாந்தினுடைய கட்டுப்பாட்டிலே இருந்தது என்று சொன்னோம் தானே. அதற்கு பின்னர் 15 ஓவர்கள் வரைக்கும் முற்றும் உள்ளதாக இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டிலே தான் போட்டி இருந்தது. 100க்கும் மேற்பட்ட சிக்சர்களை இந்த போட்டியில் இந்தியா விளாசி இருக்கிறது இந்த தொடரில் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. ஏற்கனவே 66 சிக்சர்கள் மேற்கிந்திய தீவுகள் ஒரு தடவை விளாசியமைதான் மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருக்க, இன்று இந்தியா இந்த தொடரிலே இன்றும் விளாசி இருக்கின்ற சிக்சர்கள் மூலமாக இந்தியா 100க்கும் மேற்பட்ட சிக்சர்களை விளாசி இருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. 15 ஓவர்களுக்கு 203 ஓட்டங்கள் என்கின்ற நிலையில் இருந்த இந்தியா 16வது ஓவரிலே தடுமாறியது. அந்த ஓவரிலே சஞ்சு சாம்சன் ஆட்டமிழந்தார், இஷான் கிஷான் ஆட்டமிழந்தார், சூரியகுமார் யாதவ் ஆட்டமிழந்தார். நீஷம் வீசி அந்த ஓவரில் ஒரே ஒரு ஓட்டத்தை மட்டும் விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இதன் காரணத்தால் 16 ஓவர்களில் 204க்கு 1 என்கின்ற அடிப்படையில் வந்தது. 16 பந்துகளுக்கு அதற்கு பின்னர் பவுண்டரிகள் எதுவும் பெறப்படவில்லை. 17.5வது ஓவரிலே தான் ஹார்திக் பாண்டியா ஒரு பவுண்டரி அடித்தார். 219 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகள் என்கின்ற நிலையில் இருந்தது. இறுதி ஓவரிலே நீஷம் 24
44 ஓட்டங்களை விட்டுக் கொடுக்க 255 ஓட்டங்களை குவித்தது. இந்த போட்டியிலே சிவம் துபையினுடைய இன்னிங்ஸ் என்பது மிக பெருமளவிலே பாராட்டத்தக்கதாக இருந்தது. சிவம் துபே மிகச்சிறப்பாக 8 பந்துகளிலே 28 ஓட்டங்களை விளாசியிருந்தார். இதன் காரணத்தால் தான் 255 ஓட்டங்கள் ஒரு சைக்காலஜிக்கலான நியூசிலாந்துக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஓட்ட எண்ணிக்கையாக மாறியிருந்தது என்பதும் கவனிக்கத்தக்கது. நியூசிலாந்தினுடைய வீரர்கள் யாருமே சொல்லும்படியாக விளையாடி இருக்கவில்லை. முதல் 2 ஓவர்களிலே நியூசிலாந்து பலமாகத்தான் இருந்தது. குறிப்பாக முதலாவது ஓவரை அஸ்தீப் சிங் வீசினார். 2வது ஓவரை வீசுகின்ற போது 21 ஓட்டங்கள் ஹார்திக் பாண்டியா விட்டுக் கொடுத்திருந்தார். ஆகவே நியூசிலாந்து இங்கிலாந்தை போன்று மிக பெருமளவிலே சிறப்பாக விளையாடும் என்று சொல்லி எதிர்பார்த்திருந்த நேரத்தில் தான் சூரியகுமார் யாதவ் மிகப்பெரிய தந்துரோபாய நடவடிக்கையாக அக்சார் பட்டேலை அந்த ஓவருக்கு கொண்டு வந்திருந்தார். அக்சார் பட்டேலை கொண்டு வந்த அந்த ஓவரிலேயே ஃபின் அலன் ஆட்டமிழந்திருந்தார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. அதற்கு பின்னர் முதலாவது ஓவரிலே 21 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்த ஹார்திக் பாண்டியா 14 ஓவர்களுக்குள்ளே ஹார்திக் பாண்டியாவினுடைய 4 ஓவர்களும் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தன. ஹார்திக் பாண்டியா 4 ஓவர்கள் 36 ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டை கைப்பற்றியிருந்தமை ஞாபகப்படுத்தத்தக்கது. அக்சார் பட்டேல் தான் தேவையான தருணங்களில் எல்லாம் இந்தியாவிற்கு விக்கெட்டுகளை பெற்றுக் கொடுத்திருந்தமை முக்கியமானது. மிகச்சிறப்பாக கடந்த போட்டியிலே அரையிறுதி ஆட்டத்திலே பிடியெடுப்புகள் மூலமாக இந்தியாவை இறுதிப் போட்டிக்கு அழைத்து வந்திருந்த அக்சார் பட்டேல் இன்று அவருடைய துல்லியமான பந்து வீச்சு அதுவும் பவர் பிளே ஓவர்களிலே மிகச்சிறப்பாக செயற்பட்டிருந்தார். அபிஷேக் சர்மாவையும் அதே போன்று இந்தியாவினுடைய இந்த பிளேயிங் 11 மாற்றக்கூடாது என்று என்னுடைய ஒரு காணொலியில் சொல்லியிருந்தேன். கடந்த உலகக்கிண்ண தொடரில் எப்படி விராட் கோலி இந்தியாவை காப்பாற்றினாரோ அதே போன்று விராட் கோலியும் கடந்த உலகக்கிண்ணம் முழுவதுமாக தடுமாறியவர் என்பது உங்களுக்கு தெரியும். அப்படி தடுமாறியதை போன்று அபிஷேக் சர்மாவும் கிட்டத்தட்ட விராட் கோலிக்கு நிகராக இந்த தொடரிலே தடுமாறியிருந்தார். ஆனால் இறுதிப் போட்டி இவரால் இந்தியாவிற்கு மிகச்சிறப்பாக அமையும் என்று சொல்லி என்னுடைய காணொலிகளில் சொல்லியிருந்தேன். அபிஷேக்கும் சஞ்சு சாம்சனும் சேர்ந்து ஆரம்பித்து வைத்திருந்த இன்னிங்ஸ் தான் இன்று நியூசிலாந்து ஒட்டுமொத்தமாக நிலைகுலைய செய்திருந்தது. சஞ்சு சாம்சன் 8 சிக்ஸர்கள் 5 பவுண்டரிகளோடு 46 பந்துகளில் 89, இந்த போட்டியில் 89, அரையிறுதியில் 89, மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான ஒரு குவார்டர் ஃபைனலுக்கு நிகரான போட்டியிலே 97 என்று சொல்லி பிரித்து மேய்ந்திருந்தார் சஞ்சு சாம்சன். ஆக மொத்தத்தில் இந்தியா இன்று உலக கிண்ணத்தை வென்றிருக்கிறது என்று சொன்னால் இந்தியாவினுடைய பிளேயிங் 11 விளையாடிய வீரர்கள் பயிற்சியாளர்கள் எல்லோரையும் விட இந்திய ரசிகர்கள் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு வீரர், அந்த ஆத்மா இப்போது இந்த உலகத்தில் இல்லை. ரிங்கு சிங்கினுடைய தந்தையார் உடல்நல குறைவு ஏற்பட்டது. இதன் காரணத்தால் ரிங்கு சிங் விடுப்பு எடுத்துக்கொண்டு தந்தையாரை பார்க்க போயிருந்தார். அதற்கு பின்னர் அவருடைய தந்தையார் மரணத்தை தழுவி இருந்தார். அதற்கு பின்னர் தான் இந்த இடைவெளியில் தான் சஞ்சு சாம்சன் அணிக்குள்ளே வந்தார். இந்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்டு சஞ்சு சாம்சன் அணிக்கு வர அதற்கு பின்னர் தான் இந்தியா வெற்றிகளின் பால் திடமாக பயணிக்க ஆரம்பித்தது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. ஆகவே இதனை ரசிகர்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த ரிங்கு சிங்கினுடைய தந்தையாருக்காக ஆத்ம ஈடேற்றத்துக்காக எல்லோரும் இந்த வெற்றியிலும் கூட பிரார்த்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. சஞ்சு சாம்சன் இல்லாவிட்டால் அணிக்குள் வந்திருக்கவே முடியாது என்பதும் கவனிக்கத்தக்கது. ரிங்கு சிங் தொடர்ந்து விளையாடி கொண்டிருப்பார். இந்தியாவும் சில வழிகளில் சொதப்பி இருக்கும். சஞ்சு சாம்சன் 89, அபிஷேக் சர்மா இன்று 8 பந்துகளிலே அரைச்சதம் அடித்தார். மொத்தமாக 21 பந்துகளில் 3 சிக்ஸர் 6 பவுண்டரிகளோடு 52. இஷான் கிஷான் பெருமதியான இன்னிங்ஸ் ஒன்று ஆடினார். 4 சிக்ஸர் 25 பந்துகளில் 54. ஹார்திக் பாண்டியா 18. சிவம் துபே 8 பந்துகளில் 2 சிக்ஸர் 3 பவுண்டரிகளோடு 26. 255 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. இந்தியாவால் இலங்கை அணி படைத்திருந்த 260 ஓட்டங்களை தாண்ட முடியாது போயிருந்தது. மொத்தம் இந்தியா 250க்கும் அதிகமான ஓட்டங்களை 7 தடவைகள் பெற்றிருக்கிறது. இந்த உலக கிண்ண தொடரில் 3 தடவைகள் பெறப்பட்டிருக்கிறது. இந்த உலக கிண்ண தொடரில் மேற்கிந்திய தீவுகளோடு சேர்த்து மொத்தம் 4 தடவைகள் 250 கடந்த ஓட்ட எண்ணிக்கை பெறப்பட்டாலும் இலங்கை முதலிடத்தில் இருக்கிறது 260 ஓட்டங்கள் என்கின்ற அடிப்படையில். ஜேம்ஸ் நீஷம் 46 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். கடந்த போட்டியில் பெத்தல் எவ்வாறு அணிக்கு இந்தியாவிற்கு நெருக்கடி கொடுத்தாரோ அதே போன்று டிம் சைஃபர்ட் என்று நெருக்கடி கொடுப்பார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் வருண் சக்கரவர்த்தி அவரை ஆட்டமிழக்க செய்திருந்தார். 26 பந்துகளில் 5 சிக்ஸர்களோடு 52 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார். ஃபின் அலன் 9, ரச்சின் ரவீந்தர் 1, கிளென் பிலிப்ஸ் 5, மார்க் ஷாம்பன் 3, டெரல் மிச்சல் 17 என்று சொல்லி ஆட்டமிழந்தார்கள். மிச்சல் சானர் போராடி பார்த்திருந்தார். இருந்தாலும் அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்க முடியாது போயிருந்தது. அந்த ஸ்கோபோர்ட் பிரஷர் என்று சொல்வார்கள் தானே, அப்படி ஒரு ஸ்கோபோர்ட் பிரஷர் இன்று இந்தியா பெற்றுக்கொண்ட ஓட்டு எண்ணிக்கை மூலமாக வந்தது என்பதும் கவனிக்கத்தக்கது.
ஒரு விறுவிறுப்பான ஒரு தொடர், உலகக்கிண்ண தொடர் நிறைவுக்கு வந்திருக்கிறது. இந்த தொடர் இந்தியா வசமாகி இருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. ஏராளமான சாதக பாதக தன்மைகளோடு இந்த தொடரை இந்தியா வெற்றிகரமாக நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. கம்பீர் ஒரு வீரராகவும் சரி, தலைவராக, பயிற்சியாளராக எந்த விதமான இறுதிப் போட்டியிலும் தோற்கவில்லை என்கின்ற ஒரு பெருமையை பெற்றிருக்கிறார். கம்பீர் மீது ஏராளமான விமர்சனங்கள் இருந்தாலும் கம்பீர் இவை எல்லாவற்றையும் துடைத்தெறிந்து இந்தியாவிற்கு 2 ICC டிரோபி வென்று கொடுத்திருக்கிறார். சாம்பியன்ஸ் டிரோபி, இப்போது T20 உலக கிண்ணம் என்று சொல்லி பயிற்றுவிப்பாளராக குறுகிய காலத்தில் விமர்சனங்களுக்கு அப்பால் கம்பீரனுடைய பயிற்றுவிப்பின் கீழ் இந்தியாவிற்கு T20 உலக கிண்ணம் கிடைத்திருக்கிறது. ஆசிய கிண்ணம் வென்று சூரியகுமார் யாதவ் கைகளிலே அந்த கிண்ணம் இன்று வரைக்கும் தவழவில்லை. ஆனால் இப்போது சூரியகுமார் யாதவ் தலைமையிலே ICC T20 உலக கிண்ணம் என்கின்ற மிகப்பெரிய மகுடம் தவழ்ந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்த இந்திய அணியும் மிகச்சிறப்பாக விளையாடி இந்த போட்டியிலே வெற்றியை பெற்றிருந்தது. இஷான் கிஷானுடைய பிடியெடுப்பு, பூம்ரா, அக்சார் பட்டேலினுடைய பந்து வீச்சு என்று சொல்லி எல்லோரும் மிகச்சிறப்பாக செயற்பட்டார்கள். சைலண்ட் கில்லராக சஞ்சு சாம்சன் இந்த முக்கியமான தருணங்களில் எல்லாம் இந்தியாவை தூக்கி நிறுத்தியிருந்தார். அதிகமான விக்கெட்டுகளை கைப்பற்றியவராக வருண் சக்கரவர்த்தி திகழ, அதிகமான ஓட்டங்களை குவித்தவராக பாகிஸ்தானுடைய வீரர் சாஹிப்சரா ஃபர்ஹான் திகழ்கிறார். அடுத்த இடங்களிலே சஞ்சு சாம்சன் மற்றும் இஷான் கிஷான் ஆகியோர் இருக்கிறார்கள் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. வாழ்த்துக்கள். இந்திய கிரிக்கெட் அணிக்கு ஒரு அருமையான, தரமான, ஒரு திறமான ஒரு வெற்றி இந்தியா தமதாக்கி இருக்கிறது. இப்படி ஒரு உப்புச்சப்பில்லாத ஒரு தரப்பு இறுதிப் போட்டியாக இருக்கும் என்று சொல்லி யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இது ஒரு ஒன் சைட் கேமாகத்தான் இந்த ஆட்டம் நகர்ந்திருந்தது என்பதும் நினைவுபடுத்தத்தக்கது. இந்திய அணிக்கு ஏராளமான புகழ் மாலை வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. சிக்ஸர் மழை இந்த போட்டிகளிலே, இறுதிப் போட்டியிலே ஏராளமான சிக்ஸர்கள் விளாசப்பட்டிருந்தன என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். சூரியகுமார் யாதவ் தலைமையிலான அணிக்கு வாழ்த்துக்கள். நான் தில்லியம்பலம் தரணிதரன். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறுகின்றேன்.